குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே போயிடுச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சதையுமே ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வாங்கிட்டு வந்து 1 வீக் ஆயிடுச்சு ப்ளவுஸு. இன்னுமே நம்ம அதை எடுத்து ஃப்ரேமில் போடல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படியே வச்சுட்டே இருப்போம். அப்புறம் திடீர்னு ஊருக்கு கிளம்புற சூழ்நிலை வந்துடும் அப்படின்ட்டு சரி காலையில் அதை எடுத்து போட்டு கண்ணு முன்னாடி வச்சாதான் நமக்கு அப்பப்போ போடணுன்னே நமக்கு தோணும் இல்லைங்களா? ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அது நான் ரொம்ப ரேருங்க. ஐயோ அது செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு செய்வேன். ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நைட்டு பலுவுக்கு வந்து போடணுன்னு எனக்கு தோணியிருக்கும். ஆனால் அவங்க கேட்டதே ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுக்கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால எனக்கு அப்படியே அசால்ட் ஆகி போச்சு. சரி போட்டால் போகுது அப்படின்ட்டு ஃப்ரேமில் போட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா காலையில் இருந்தது ஃபஸ்ட்டு டீ ஸ்ட்ராங்காக போட்டு குடித்தாதான் அன்றைக்கி நாளே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் போட்டு வச்சதையுமே சரி அது அப்புறம் போடுவோம், ஃபஸ்ட்டு டீயை போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டீயை போட்டு குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக கவர்மெண்ட் வேலை அதெல்லாம் இதில் இருந்தது. அந்த வேலை முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10-15 நாள் நடந்துகிட்டே இருக்கணும். நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு அது நடந்துகிட்டே தான் இருக்கும். டீயை போட்டு குடிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸை கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். கவர்மெண்ட் வேலைனாலே 10-11 மணிக்கு போனாலே போதும். அதனால் நான் ஒரு 11 மணிக்கு போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு போயிட்டு ரிட்டன் பார்த்தா அவங்க இப்போதைக்கு வேலை ஆகலை அப்படின்ட்டாங்க. வீட்டு வரி கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக நாங்கள் நாள் விட்டு நாள் போயிட்டே இருக்கோம். சரி ஊருக்கு வர அந்த ஸ்கூல் லீவ் டைமில் நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டா பரவாயில்லைன்னு நான் நினைப்பேன். இதுக்காக ஏன் வரணும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எங்கள் நேரமோ என்னமோ தெரில, கவர்மெண்ட்லேயே அது இப்போ ஓப்பன் ஆகலைங்க. என்னென்னு தெரில, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் எங்களுக்கு தெரில. நானும் ஒரு 4-5 டைம் போயிட்டு வந்தேன். அவங்க நீங்கள் வரவெல்லாம் வேண்டாங்க, நாங்களே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 லைன் போட்டு இந்த ஸ்டோனை மட்டும் வச்சு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட ப்ளவுஸ் தான் கிட்டத்தட்ட. அதனால் நம்ம பார்த்து பிளான் பண்ணுறது தானே. இதே ஒரு சில பேர் அவங்களே டிசைன் சொல்லுவாங்க. அந்த டிசைனை போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இது வரைக்கும் நானாக ஒரு ஓன் டிசைன் நம்ம எதையும் பார்க்காம நம்மளே போடுறது தான் இது வரைக்கும் நடந்திருக்குது. எல்லாத்துக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்குமே. மேக்ஸிமம் எனக்கு ஃபஸ்ட்டு 3 லைன் போட்டாலே அதுக்கப்புறம் நமக்கு வர அந்த என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு போடணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஃபோனில் எதுவும் டிசைன்லாம் எதுவும் பார்க்காம இதுவும் ரொம்ப சிம்பிள் டிசைன் 3 லைன் மட்டும் போட்டு கொடுங்க, இந்த ஸ்டோனை வச்சு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்டோனை நமக்கு ஸ்லீவுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஸ்லீவ் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரியும் இதாகும். இந்த ஸ்டோனை வச்சு அதுக்கப்புறம் 3 லைன் அதை வச்சு நம்ம பண்ணி அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் கொடுத்தோன்னா ப்ளவுஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.